வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இந்த அரசியல் அரட்டையில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி பேச இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் லியோ. வணக்கம் மாலதி சார். நம்ம தொடர்ந்து தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு சவுக்கு மீடியாவில் தான் என்கவுண்டர் மற்றும் லாக்அப் மரணத்துக்கு எதிராக தொடர்ந்து பேசிட்டு வரோம். தமிழகத்தில் எங்கே நடந்தாலும் அவன் என்ன தான் குற்றம் செய்தாலும் அவனுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கணும். அவரை கொல்லக்கூடாது. அவன் எத்தனை கொலை பண்ணியிருந்தாலும் ரவுடியாக இருந்தாலும் சரி. அதே போல் ஒருத்தன் திருடினான்னு சொல்லிட்டு லாக்அப்பில் போய் வச்சு கொள்வது, அந்த விக்னேஷ்லேருந்து இப்போ வரைக்குமே நம்ம குரல் கொடுத்துட்டு வரோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அஜித்குமார் என்ற ஒரு கோயில் காவலாளி கொடூரமாக தாக்கி கொல்லப்பட்டிருக்கிறார். அவர் அந்த கோயிலில் வேலை செய்கிறாரு. அந்த கோயிலுக்கு ஒருத்தவங்க வராங்க, கார் பார்க் பண்ண சொல்கிறாங்க. அந்த காரில் அவங்க நகை வச்சுருக்கதா சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்பொழுது அவர் கார் ஓட்ட தெரியாத அவர் நண்பர் மூலமாக அந்த காரை வைக்கிறாங்க. அதன் பிறகு அந்த நகை காணாமல் போகுது. ஸோ இதுதான் அந்த ஸ்டோரி. அதன் பிறகு போலீஸ் அவளை கூப்பிட்டு போயிட்டு மிக கடுமையாக தாக்குறாங்க. அதுக்கப்புறம் இறக்குறாரு. உண்மையாக இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்ன சார்? என்ன நடந்ததாங்க அவங்க தரப்பில்? நீங்கள் ஏற்குறைய நீங்கள் சொன்ன ஃபேக்ட்ஸ் தான் இது வரைக்கும் பொதுவெளிக்கு வந்திருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போலவே நான் இது ரொம்ப சந்தோஷமாக பெருமையோடு நான் இதை பதிவு பண்ணுறேன். காவல்துறையின் அடக்குமுறைகளை கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து தங்கு தடையற எதிர்க்கும் ஊடகம் நம்ம ஊடகம் மட்டும்தான். என்ன காரணம்னா, நீங்கள் போலீஸை தொட்டிங்கனாலே எத்தனை கேஸ் நமக்கு வருது. ஸோ இந்த அச்சத்தின் காரணமாக பெரும்பாலான ஊடகங்கள் இதை தொடுவதில்லை. அப்படியே அதை மீறி தொட்டு இதை விவாதிக்க தொடங்கினாலும் காவல்துறை அதிகாரிகள்டேருந்து ஃபோன் வரும், வந்தவொடனே இந்த நியூஸை கில் பண்ணுற இந்த போக்கு தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. லியோ, நம்ம தொடர்ந்து நமது ஊடகம்தான் இந்த கையை காலை உடைக்கிறது, உடைச்சிட்டு பாத்ரூமில் வழுக்கி விழுந்தாங்க என்பது குறித்து நாம் இதை அனுமதிக்கக்கூடாது, இது தவறு என்று நாம் தொடர்ந்து பேசி கொண்டு வருகிறோம். இது கிட்டத்தட்ட நீதித்துறை நடுவர்களும் வரவன் பூரா கை காலை உடஞ்சி வர்றான், பாத்ரூமில் வரவன் பூரா வழுக்கி விடுறான். ஒரே ஒரு அமர்வில் நீதிபதிகள் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் மற்றும் திரு லக்ஷ்மி நாராயணன் அமர்வு என்று நினைக்கிறேன், இந்த கோடைக்கால அமர்வு என்று நினைவு. அது எப்படி காவல்துறையினர் போனால் வழுக மாட்டேங்குது, அக்யூஸ்டு போனால் வழுகுது, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை உங்களுக்கு என்று அவர் வான் பண்ணார். ஜஸ்டிஸ் ஜி.ஆர். கடுமையாக நடவடிக்கை எடுப்பேன், இது சிக்கலில் போய் முடியும் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி இது நடந்திருக்கு. ஆக்சுவலி மனுதாரர் ஒரு அக்யூஸ்டோட அப்பா, அதாவது அவங்களோட காலை உடைச்சு அதுக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு சிகிச்சை அதுக்கு போலீஸ்தார் தடையா இருந்ததுனால அவர் மனு போட்டது. அதன் அடிப்படையில் இந்த நீதிபதிகள் இப்படி சொல்லியிருந்தாங்க. இதில் நீங்கள் சொன்ன அந்த விவரங்களை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் சொல்கிறேன். கோயில் இந்த மாடப்புறம் பத்திரகாளி அம்மன் கோவிலில் தற்காலிக வாட்ச்மேனை இந்த பையன் வேலை செஞ்சிட்ருக்கான். அண்ட் அந்த கோவிலுக்கு காரை பார்க் பண்ணுறதுக்கு ஒரு பெண்மணி சொல்கிறார். டிரைவிங் தெரியாதனால இவன் இன்னொருத்தனை கூப்பிட்டு பார்க் பண்ண சொல்கிறாங்க. ஒரு மணி நேரம் போய் கோயிலுக்கெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. போனவுடனே நாங்கள் வண்டியில் வைத்திருந்த 9.5 பவுனோ 10 பவுனோ நகை காணவில்லை என்று சொல்கிறார்கள். அவர் திருப்புவனம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் என்று அறிந்து கொள்கிறேன். திருப்புவனம் காவல் நிலையத்திற்கு இந்த காவலாளி மற்றும் இறந்து போன அஜித்குமார் மற்றும் இந்த கூட இருக்கிற ஒரு பையனை கூட்டிக்கிட்டு திருப்புவனம் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு விசாரித்து முடித்ததும் திருப்பி அனுப்பி விடுகிறார்கள். மாலை காவல் நிலையத்திலிருந்து அனுப்பிவிட்டு இரவு இந்த பையனையும் என் தம்பியையும் பிக்கப் பண்ணுறாங்க. கூட இன்னொரு 2 பேரும், மொத்தம் 5 பேர். யார் இந்த மாதிரி பிக்கப் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்பெஷல் டீம்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்பெஷல் டீம் என்றால் இந்த ஸ்பெஷல் டீம் யாராவது ஒரு அதிகாரிக்கு கீழே வேலை செய்யும். நான் யாருக்கு கீழே இந்த ஸ்பெஷல் டீம் என்று நான் விசாரித்த போது, ஏன்னா ஸ்பெஷல் டீம்னா அந்த காவல் நிலையத்தை சேர்ந்த ஆய்வாளரிடம் கீழே இது வேலை செய்ய வேண்டும். மானாமதுரை சப்டிவிஷன் டிஎஸ்பிக்கு கீழே வேலை செய்யும் ஸ்பெஷல் டீம். ஏன்னா தே வில் ரிப்போர்ட் டைரக்ட்லி டு டிஎஸ்பி. லியோ, ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, நைட்டு பிக்கப் பண்ணுறாங்க. பிக்கப் பண்ணி இந்த 5 பேரையும் வண்டியில் ஏற்றி ஒரு கம்மாக்கரை, இந்த பத்திரகாளி அம்மன் கோவிலுக்கு சொந்தமாக ஒரு பசுமிடம் இருக்குது. அந்த பசுமிடத்தில் மாடுகளை கட்டும் இடம் இருக்கிறது. அந்த கட்டும் இடத்தில் அடிக்கிறார்கள். வேறு ஒரு இடத்தில் வைத்து அடிக்கிறார்கள். ஒரு டவுன் பஞ்சாயத்து, ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க்கோ ஏதோ ஒன்று இருக்குது, அங்கே வச்சு அடிக்கிறாங்க. இப்படி பல்வேறு இடங்களில் தொடர்ந்து விடிய வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அண்டு எப்படி இவங்க அனிமல்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க பாரு. ஆணுறுப்பிலும் வாயிலும் மிளகாய் பொடியை போட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு பெயின் தாங்க முடியாமல் இந்த நமக்கு அந்த தாக்குதல் நடந்த இடத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் நமக்கு வந்திருக்கின்றன. அதை போடுங்க. லத்தி பைப்பு உடஞ்சி கிடக்குது. அந்த யூரின் போன தடயம் அங்கே இருக்கிறது. அடிக்கிறாங்க. வலி தாங்க முடியாமல் நடுவில் இவன் என்ன பண்ணுறான்னா, வலி தாங்க முடியாமல் சார் ஒழிச்சு வச்ச இடத்த சொல்கிறேன்றான். கூட்டின்னு போகிறாங்க.
அங்கே போய் எங்கடா ஒழிச்சு வச்சுருக்கேன்னு கேட்டோன்னே சார் அடி தாங்க முடியாமல் சும்மா சொல்லிட்டேன்றான். திருப்பி கொண்டு வந்து அடிக்கிறாங்க, மயங்கி விழுறான். தண்ணி கேட்குறாங்க, கொடுக்கல, மயங்கி விழுறான். அதை இங்கே எடுத்துக்கிட்டு ஒரு தனியார் மருத்துவமனை கொண்டு செல்கிறார்கள். பிராட்டடுன்னு அங்கேயே சொல்லிடுறாங்க. அங்கிருந்து ராஜாஜி மருத்துவமனைக்கு எடுத்து செல்லும்போது இறந்து விட்டார் என்று தெரிகிறது. இதில் நாம் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த 5 பேரும் கைது செய்யப்பட்டது எந்த வழக்கின் அடிப்படையிலும் இல்லை. எஃப்ஐஆரே போடல. நோ எஃப்ஐஆர். ஒருத்தர் போய் அரெஸ்ட் பண்ணுன்னா பேசிஸ் வேணும்ல. இதைத்தான் எல்லாமே சட்டப்பூர்வமாக நடைபெற வேண்டும் என்று நான் சொன்னேன். அவங்க கௌசல்யா ஆய்வாளர் அந்த ஷியாம் பிரசாத் டாக்டர் ஷியாம் பிரசாதை போய் விசாரிக்கிறாங்க. ஏதோ இப்படி எழுதி கூடியான்னு போய் மிரட்டி வாங்குறாங்க. ஆன் வாட் பேசிஸ்? தட் ஷுட் பி அன் எஃப்ஐஆர். இதை அனுமதித்தால் இது எங்கே போய் முடிக்கிறது பாருங்கள். அப்புறம் நான் விசாரிச்சுட்டு, யோ என்னப்பா எஃப்ஐஆர் இல்லாமல் எப்படியா பண்ண முடியும்? ஆனால் நீ வேறனே, இந்த ஸ்பெஷல் டீமுக்கு இதானே வேலை. இதே மாதிரி ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு ஒரு திருட்டு நடக்கிறது. 80 பவுன். அதில் அக்யூஸ்டை பிடிச்சிட்றாங்க. அக்யூஸ்டு அவனுடைய காதலியிடம் இந்த நகையை கொடுத்து வைக்கிறான். காதலி ஒரு ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டலில் தங்கியிருக்கு. அந்த ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டலில் இந்த பெண்ணோடு சேர்ந்து 5 பெண்கள் தங்கியிருக்கின்றனர். அந்த 5 பெண்களையும் தூக்கிட்டு வந்துடுறாங்க. தூக்கிட்டு வந்து வச்சு மிரட்டி நகை கொடுக்கலன்னா இந்த பெண்களை ரிமாண்ட் பண்ணிவிடுவேன்னு சொல்லி அந்த பிள்ளைங்க பயந்துக்கிட்டு எல்லாத்தையும் கொடுத்துருது, நகை கொடுத்துட்றாங்க. அந்த பொண்ணுங்களோட நம்பர்லாம் வாங்கிக்கிட்டு அந்த பொண்ணுங்களுக்கு அப்சீன் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருந்திருக்கான் இந்த ராஜான்றவன். இதில் ராஜா இப்போ சஸ்பெண்ட் ஆனவரா சார்? அப்புறம் இந்த விஷயம் லேசாக கசி ஆரம்பித்து அந்த பொண்ணுங்க ஸ்க்ரீன்ஷாட்லாம் வச்சுருக்குன்னு தெரிஞ்சவொடனே இங்கேருந்து அங்கே போய் அந்த பொண்ணோட ஃபோனை வாங்கி எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு வந்திருக்கான் இவனே. எவ்வளோ துணிச்சல் பாருங்கள். ஃபார்ச்சுனேட்லி அதற்கு பிறகு இந்த பையனோட தம்பி இவன் ஐ விட்னஸ்ஸு. இந்த அடிக்கிறதுக்கு இந்த பையன் டைரக்ட் ஐ விட்னஸ். சரியா? அஜித் குமாரோட தம்பி ஒரு உயிர் போயிடுச்சு. ரைட்டா? இதில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? யார் சைட்லேருந்து கேட்குறீங்க? இதில் செத்து போயிட்டான், என்ன செய்யணும்? பெற்றோருக்கு வீட்டுக்கு சொல்லணும். அதெல்லாம் சொல்லி முடித்த பிறகு அந்த போலீஸுங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். என்ன நடவடிக்கை எடுக்கணும்? எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் சார். எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். இதானே? இவங்களை 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஷேவ் பண்ணாமல் இருந்தால் கூட சஸ்பெண்டு தான். இது ஷேவ் பண்ணாமல் இருக்கிற மாதிரி சின்ன விஷயமா? போலீஸ்காரங்க யூனிஃபார்ம் சரியாக போடாமல் ஷேவ் பண்ணாமல் இருந்தால் கூட சஸ்பெண்ட் பண்ணலாம். பிஎஸ்ஓவில் ப்ரொவிஷன் இருக்குது. இது அந்த மாதிரி விஷயமா? எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும், அவர்களை கைது செய்ய வேண்டும். கரெக்டாக? எந்த அடிப்படையில் அவங்களை தூக்கிட்டு போனேன்? யார் சொன்னது உங்களை இப்படி செய்ய சொல்லி? அந்த பெண்மணி அளித்த புகார் எங்கே? அந்த புகாரை உங்கள் உயரதிகாரிகளுக்கு கொடுத்தீர்களா? இன்ஸ்பெக்டர் தானே எஃப்ஐஆர் போடனா? இன்ஸ்பெக்டருக்கு ஃபஸ்ட்டு தெரியுமா? இல்லை அந்த 10 பவுன் பறி கொடுத்த அந்த பெண்ணு வந்து அந்த பெண்ணுக்கிட்டே இருந்து ஒரு 1 லட்ச ரூபாய் வாங்கிக்கிட்டு இவங்களை தூக்கிட்டு போய் அடிச்சிங்களா? இதை தெரிவதற்கு இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட வேண்டும் இல்லையா? கிட்டத்தட்ட 36 மணி நேரம் ஆயிடுச்சு. வழக்கு எங்கே? ஒரு வாரம் முன்னாடி தான் நம்ம சேனலில் பேசணும்னு நினைக்கிறேன். அவ்வளவு துறைகள் இருந்தாலும் காவல்துறையை போல் இந்த அரசுக்கு அவப்பெயர் ஈட்டி தந்த துறை எதுவும் கிடையாது. இந்த காவல்துறையாலே இந்த அரசு அழிய போகுதுன்னு சொன்னாங்க. ஞாபகம் இருக்கான ஷோவில்? ஒரு வாரம் 10 நாள் கூட இருக்காது. கொண்டு வந்துட்டாங்களா? ஒரு அரசு ஒரு செங்கோலை வைத்து அரசு நடத்தும் ஒரு அரசன் அவன் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளினால் கொடுக்கக்கூடிய தண்டனைகளினால் நிர்வாகத்தில் ஒழுங்கு ஏற்படும். ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஃபஸ்ட்டு போஸ்டிங்கில் சும்மா வாய் தகராறில் ஸ்டேஷனுக்கு வரவனெல்லாம் உட்காந்து கொரடா வச்சுக்கிட்டு பல்லு பிடுங்கிறதே வேலையாக இருக்கிறான். கரலக்கல்ல எடுத்து ஈரில் போட்டு தேய்க்கிறான். இது மாதிரி ஒரு 15 பேரோட பல்ல பிடுங்கியிருக்கிறான்னு ஒரு புகார் வருது. ஊடகங்களில் செய்தி பெரிதாகிறது. அந்த அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணுறதை விட்டுட்டு அவனுக்கு வேலை கொடுத்து பட்டாலியன் கமாண்டேட்டாக போட்டு வச்சுருந்தா என்னையா அர்த்தம்? எப்படியா பயம் இருக்கும்? ரொம்ப ரீசெண்டாக கொங்கு மண்டலத்தில் நிறைய கொலைகள் நடந்தது. அதில் வந்து சம்மந்தமே இல்லாத இன்னோசென்ட்டுங்களெல்லாம் பிடிச்சி அவங்கள அந்த பஸ் கண்டக்டர் கொலையில் பக்கத்து காட்டுக்காரனை பிடிச்சிட்டு போய் அடித்த அடியில் உன் பொண்டாட்டி ரிமாண்ட் பண்ணிடுவேன், பொண்டாட்டி அக்யூஸ்டாக சேர்த்துருவேன்னு சொல்லி பயந்துக்கிட்டு அந்த ஆள் உண்மை குற்ற அது செய்யாத கொலையை ஒத்துக்கிட்டார்ன்ற செய்தியை சிவசுப்ரமணியன் வெளிப்படுத்தியிருந்தாரா? நாமளும் விவாதிச்சோமா? இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறதா? அது என்னப்பா சுட்டு பிடிக்கிறது? அமைதியாக தானே இருக்கும். சுட்டு பிடிக்கும்போது எப்படி, எதற்காக சுட்டு பிடிக்கிறீர்கள்? எங்கே தொடங்குதுன்னு நீங்கள் பாருங்கள். இந்த ஆட்சி வந்ததுலேருந்தே இது நடந்துகிட்டு இருக்கு. யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லாமல் காவல்துறை சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்தேன். அதிகாரிகளே ஒழுங்கீனமாக மாறுகிறார்கள். ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர் லட்டியை வச்சுக்கிட்டு ரீல்ஸ் போட்டால் என்ன அர்த்தம்? அந்த வருண்குமாரும் செல்வநாகரத்தனமும் எள்ளி நகையாடுகிறார்கள் டிஜிபியை பார்த்து. நீ இன்ஸ்டாவில் எங்களை தானே போடக்கூடாதுன்னு ட்ரிச்சி ஹைப்புன்னு ஒரு இன்ஸ்டா ஹேண்டில் இருக்குது. நீங்கள் தானே போகக்கூடாது. நீங்கள்
ட்ரிச்சி ஹைப்புன்னு ஒரு இன்ஸ்டா ஹேண்டில். அதில் இதே வேலையை அவங்க பண்ணுறாங்க. அது இந்த ட்ரிச்சி ஹைப்பு பேஜ் இவங்க 2 பேரும் காசு கொடுத்து நடத்துகிற ஒரு இன்ஸ்டா பேஜ், அது ஹேண்டில். அது அவங்க இவங்களை பற்றி போடுற வீடியோ இங்கே ரீட்வீட் இது போஸ்ட் பண்ணுறாங்க. அது என்ன ரீபோஸ்ட்டா இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணுறது? அப்போ என்ன மரியாதை? ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுதா உங்களால்? செல்வநாகரத்னம் என்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று அந்த பெண்ணோடு உறவில் இருந்து விட்டு ஏமாற்றி வேறு திருமணம் செய்ததோடு அல்லாமல் ராதாகிருஷ்ணன் என்ற ரவுடியை விட்டு அந்த பெண்ணை மிரட்டி கர்நாடகாவில் இவரோட பேட்ச்மேட்டுக்கிட்ட சொல்லி அந்த பெண்ணு மேலே பொய் வழக்கு போட சொல்லி இவ்வளவும் செய்து தடயங்களை அழிக்க முயற்சி செய்கிறார் என்று சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டு விசாரணையில் குற்றச்சாட்டுகள் உண்மை என்று நிரூபிக்கப்பட்ட பிறகு நீங்கள் செல்வநாகரத்னத்தை தூக்கி திருச்சியில் போட்டிங்கன்னா அவனுக்கு கீழே இருக்க கான்ஸ்டபிள் எப்படி பயப்படுவான்? இவர் யோகியம்மா கேள்வி கேட்க வந்துட்டாருன்னு நினைப்பானா நினைக்க மாட்டானா? எப்படி நீங்கள் டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுவீங்க? காவல்துறையில் ஒழுங்கு போச்சுன்னா எங்கே வந்து நிற்கிது பார்த்தீங்களா? 6 கான்ஸ்டபிள்யா, சப் இன்ஸ்பெக்டர் இல்லை, இன்ஸ்பெக்டர் இல்லை, டிஎஸ்பி இல்லை, எஃப்ஐஆர் இல்லாமல் 6 கான்ஸ்டபிள்களுக்கு ஸ்பெஷல் டீம்ன்ற பேரில் இவன் ஒருத்தனை தூக்கிட்டு போய் கம்மாக்கரையில் வச்சு ஊரு பார்க்க அடிக்கிறான்ப்பா. ஸ்டேஷனில் வச்சு லாக்கப்பில் அடிச்சிங்கன்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் அத்தாரிட்டி அவங்க இன்ஸ்பெக்டர் பாரு எதுக்கு அடிக்கிறேன்னு கேட்பாங்க யாராவது. கூட்டு போய் ஊரில் கம்மாக்கரையில் கோயிலுக்கு பின்னாடி போகிற ஒரு இடத்துலலாம் வச்சு இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கிறான்னா, இந்த ஒரு சிவகங்கையிலேருந்து பேசுனவங்க சொல்கிறாங்க, அண்ணன் இவன் செத்துட்டதுனால வெளியில் வருதுன்னா இதே வேலைன்னு இந்த ஸ்பெஷல் டீமுக்குன்றான். இப்போ சார் நகையை காணோம்னு சொல்கிறாங்க, எஃப்ஐஆர் போடுறதுல அவங்களுக்கு என்ன சார் தயக்கம்? ரெக்கவரி ஆகாமல் போச்சுன்னா அன்டிடெக்டடாக அந்த கேஸ் பெண்டிங்காக இருக்கும்ல. சில கேஸில் பிடிக்கவே முடியாது. நீ பைக் காண போச்சுன்னு போங்களேன், பிரசாத் உன் பைக் அடிச்சு கொடுத்தாங்களப்பா, இல்லை மறந்துடு. சார் இன்னொரு விஷயம் வந்து சொன்னாங்க அந்த பகுதியிலேருந்து, என்னென்னா ஆக்சுவலாக அந்த நகையை காணாமல் போச்சுன்னு சொன்னாங்கல்ல. ஸோ அவங்க வந்து வரும்போது ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை ஸ்கேன் சென்டரை போய்ட்டு ஸ்கேன் பண்ணாங்களாம். அப்போ வந்து நகையை கழட்டி வச்சாங்களாம். கழட்டி வைக்கும்போது அங்கே நகையை வச்சாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அதை உறுதிப்படுத்தவே இல்லையா. நேராக போயிட்டு வந்து போலீஸ் தம்பி நான் என்ன சொல்கிறேன், அஜித்குமார் நகையை திருடியதாக ஒரு வாதத்துக்கு நான் ஏற்றுக்கொள்கிறேன். அஜித்குமார் திருடி இருக்கலாம். என்ன காவல்துறை அவங்க வந்து இப்போ அஜித்குமார் திருடினான்னு நான் சந்தேகப்படுறேன்னு சொல்லும்போது அஜித்குமாரை விசாரிக்க வேண்டியது காவல்துறையோட கடமை. நான் மறுக்கல. எஃப்ஐஆர் போட்டு அஜித்குமார் ஸ்டேஷனில் கூப்பிட்டு விசாரிங்க, அரெஸ்ட் பண்ணி கஸ்டடி எடுத்து விசாரிங்க. எஃப்ஐஆர் இல்லாமல் எப்படி சார் எப்படி சார் எதுக்கு சார் அடிக்கிறீங்க? நான் காவல்துறையோட வாதத்தை ஏற்றுக்கிறேன், திருடி இருக்கலாம் அஜித்குமார். முறையாக விசாரிங்க, சட்டபூர்வமாக விசாரிங்க. என்ன வித்தியாசம் ஏற்படும்? எஃப்ஐஆர் போட்டு அடிக்கலாமா? எஃப்ஐஆர் போட்டு விசாரிங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் எஃப்ஐஆர் போட்டாலும் அடிக்க முடியாது. நீங்கள் அஜித்குமாரை விசாரிக்கிறதுக்கே எஃப்ஐஆர் போடணுன்றேன். அது முதல் கட்டம். எஃப்ஐஆர் போட்டு அடிக்க சொல்ல நான் அஜித்குமாரை விசாரணைக்கு வாப்பான்னு கூப்பிட்றதுக்கு உங்களுக்கு எஃப்ஐஆர் வேணுன்றேன். இதெல்லாம் நம்ம ஃபாரின்ல பார்த்துருக்கோம் சார். வாரண்ட் இருந்தால் தான் ஒரு நபரை வீட்டிலேருந்து கூப்பிட்டு போக முடியும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. மரபு வழியாகவே ஒரு ஏதோ ஒரு தவறுன்னு சொல்லிட்டாலே வீட்டில் போயிட்டு சும்மா கூப்பிட்றாரு, எஸ்ஐ கூப்பிட்றாரு வா அப்படின்னு சொல்லிட்டு தோளில் கை போட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்றது. இப்போ இது மாறணும்னு சொல்கிறீங்களா? அடிப்படையிலே கோளாறு இருக்குன்னு சொல்கிறேம்மா. ஒரு 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 பொம்மை முதலமைச்சர், கையாலாகாத முதலமைச்சர் என்பதால் தான் இவ்வளவும் நடக்கிறது என்று நான் சொல்கிறேன். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். 24 பேர் இந்த ஆட்சி வந்தவுடன் கஸ்டடியில் இறந்துருக்காங்கன்ற இந்த பட்டியல் சொல்கிறது. 18/4/2022 சங்கர் ஜிவால் சென்னை ஆணையராக இருந்தபோது செக்ரட்டரியேட் காலனி போலீஸ் ஸ்டேஷன் வச்சு இதே மாதிரி அடிச்சு கொண்டாங்களையா? கூசாமல் முதல்வர் அசம்பிளியில் பொய் சொன்னாரா? வாந்தி எடுத்து வயிற்று வலி, அவனுக்கு வாந்தி எடுத்து செத்தான் செக்ரட்டரியேட்டில், நாங்கள் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னு சொன்னாரா? போஸ்ட்மார்ட்டத்தில் உடம்புல 28 காயங்கள் இருக்குதுன்னு சொன்ன உடனே ஜிவால் அதுக்கப்புறம் தூக்கி டிஜிபி ஆகலாமா? சொல்லு. ஏன் நல்ல பதவிக்கு கம்மியாக இருக்கவே மாட்டார் அவர். நேராக கமிஷனரு டிஎம்கே ஆட்சி வந்தோன்னே அப்படியே HOPF வேறு எந்த பதவியும் இருக்க மாட்டாராம்மா துரை. இது ஒரு எக்ஸ்டென்ஷன் வேறு. ஒரு நல்ல முதலமைச்சர் அன்றைக்கி நடவடிக்கை எடுத்துருக்கணுமா வேணாமா? நான் இதுக்கு தான் சொன்னேன், ஒரு அரசன் எடுக்கக்கூடிய கடுமையான நடவடிக்கைகளை பார்த்து அன்னைக்கு செக்ரட்டரியேட் காலனி போலீஸ் ஸ்டேஷனில் அந்த விக்னேஷ் என்கிற விக்னா செத்ததுக்கு ஜிவாலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும், இல்லை ஜிவாலை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். ஜிவாலை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்து மற்ற அதிகாரிக்கு பயம் வந்திருக்கும். கரெக்டாக? அந்த விக்னாவோட டெத்தை யாருமே பேச முடியாத வகையில் 300 போலீஸை வச்சு மறைச்சாங்களா? அந்த ஜிவாலு உங்களை அசம்பிளியில் பொய் சொல்ல வைக்கிறாரு. உங்கள் சீஃப் மினிஸ்டருக்கு பொய்யா அறிக்கை எழுதி கொடுக்குறீங்க. வாந்தி எடுத்து செத்தான்னு, இவரும் வாந்தி எடுத்து செத்தான்னு படிக்கிறாரு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தவுடனே உடம்புல இத்தனை காயம் இருக்குன்னு அதையும் மறுநாள் படிக்கிறாரு. அன்னைக்கு சொன்னேன் பொம்மை முதல்வர்னு, இன்னைக்கு வரைக்கும் பொம்மை தானே இருந்தாலும் ஒரு உயிர் போச்சியா? அவன் திருடல, அவனுக்கு அதில் சம்மந்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த அஜித்குமார் அந்த நகை எடுக்கல, அவன் காரில் இது கோயிலில் வாட்ச்மேன் வேலை தான் பார்க்குறான். இப்படி அடித்து அந்த வீட்டில் ஒரு உயிர் போயிருக்குது. என்ன பதில் சொல்ல போகிறீங்க இதுக்கு?
பொதுவா சார் ஆண் பிள்ளைகளே எங்கேயாவது ஒரு சிக்கல்னா டக்குன்னு வந்து உதவி பண்ணுவாங்க. அப்படி போயிட்டு இந்த பார்க்கிங் பண்றதுக்கு உதவிக்காக போன பையன் சார் அது. அந்த பையனுக்கு சின்ன வயசுல அப்பா இல்லை சார், இவன் தான் குடும்பத்தை பார்த்துக்கிட்டான் போல. இதுக்கு என்னையா பதில் சொல்ல போறீங்க? என்னையா ஆட்சி இது? அப்புறம் அவனுக்கு அது மாதிரி ஏதாவது திருட்டு வரலாறு இருந்த மாதிரியும் தெரியல இது வரைக்கும். திருட்டு வரலாறு இருந்துச்சுன்னா எப்படிமா கோயிலில் டெம்பரரி வாட்ச்மேன் எப்படிமா போடுவாங்க அவனை? இன்னொன்று அவனோட வேலை, அவன் ஒன்றும் வேலை பார்க்கிங் கிடையாது. அந்த கோயிலுக்கு டெம்பரரி செக்யூரிட்டி. அவன் ஊரில் இருக்கவங்களாம் பார்த்து தானே அவன் அந்த வேலைக்கு வச்சுருப்பாங்க. இவ்வளோ நாள் பார்க்குறாங்கல்ல, அவன் நேற்று வேலைக்கு வரல, இவ்வளோ நாள் பார்க்குறாங்கல்ல, இவன் மேலே இவ்வளோ நாள் கம்ப்ளைண்ட் இருந்திருக்கா? இது என்னையா கவர்மெண்ட் இது? இதைத்தானே நான் அப்போலேருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அன்றைக்கி நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா இந்த உயிர் இன்றைக்கி தப்பிச்சிருக்கும்ல. கள்ளச்சாரத்தில் செத்தானா நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. கஸ்டடியில் கொண்டு போய் நைட்டில் லாக்அப்பில் வச்சு அடித்து கொண்டான்னா அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. போலீஸ்காரன் தான் முதலமைச்சர் மேலே நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கான். நம்ம வீட்டில் செத்துருந்தா தெரியும்ப்பா. ஒரு உயிர் போயிருக்கு. 36 மணி நேரம் ஆகுது, இன்னும் எஃப்ஐஆர் போடலை. இந்த சம்மந்தப்பட்ட காவலர்களை கைது செய்யலைன்னா என்னையா கவர்மெண்ட் இது? இப்போ சார் ஏற்கனவே திமுக காரங்க பென்னிக்ஸ் அவங்க இறந்தது, லாக்அப் டெத் நடந்தது இல்லையா, அவங்க அதுக்காக போராடினதெல்லாம் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு அந்த ஃபோட்டோஸ். நீங்கள் நல்ல டாப்பிக்கை நீங்கள் எடுத்தீங்க. 2020 இதே போல் ஒரு கொரோனா காலகட்டத்தில் லாக்டவுன் சமயத்தில் கடையை மூடவில்லை என்று ஒரே காரணத்துக்காக ஒரு தந்தையும் மகனையும் எடுத்து காவல் நிலையம், சாத்தான்குளம் காவல் நிலையம் எடுத்து சென்று குரூரமாக அடித்தே கொன்றார்கள். அதிலிருந்து ஒரு சமூகமாக நாம் பாடம் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அன்று இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதை ஊதி எப்படிப்பட்ட பிரச்சனையாக்கியது என்பதை நீங்கள் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களை எடுத்து இன்றைக்கி அது பூரா வைரல் ஆகிட்டு இருக்கு. பார்த்தா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக்கியிருக்காங்க. இதை ஒவ்வொருத்தரும் ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு, மாஸ்க்லேயே அரெஸ்ட் கில்லர்ஸ் ஆஃப் பென்னிக்ஸ் ஜெயராஜன் போட்டுக்கிட்டு, அப்புறம் கையில் வந்து ஜஸ்டிஸ் ஃபார் பென்னிக்ஸ் ஜெயராஜ் அப்படின்னு போட்டுக்கிட்டு எவ்வளோ பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. வீட்டுக்கு போய் வரிசையாக ஃபஸ்ட்டு கனிமொழி போனாங்கன்னு நினைக்கிறேன். கனிமொழி போனோன்னா அடுத்து பின்னாடியே ஒரு சின்னவர் போய் கட்சி சார்பாக 25 லட்சம் கொடுத்தாங்க. முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர் சார்பில் நிவாரணம் அறிவித்தாங்க. திமுக வந்தோடனே உங்களுக்கு அரசு வேலை கொடுக்குறதுலாம் சொன்னாங்க. இன்ஸ்டண்ட்டாக வி ஷுட் கிவ் கிரெடிட் டு பழனிசாமி. நான் அப்போது பணியாற்றிய அதிகாரிகளிடம் பேசினேன். திரு ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் அப்போது உளவுத்துறை ஐஜியாக இருந்தார், திரு திரிபாதி அவர்கள் டிஜிபியாக இருந்தார் என்று நினைவு எனக்கு. சிபிசிஐடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. சிபிசிஐடி அரஸ்டட் தோஸ் கைஸ். ஆமாம், அரெஸ்ட் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? ஆமாம், ஜெயிலில் கூட இருக்கார்ல சார் ஒருத்தர். இன்னும் ஜெயிலில் இருக்காங்க. அத்தனை பேர் ஜெயிலில் இருக்காங்க. சிபிசிஐடி அரெஸ்ட் பண்ணாங்க. நீதிமன்றம் உத்தரவிட்டதா இவராக மாற்றினாரான்ட்டு எனக்கு தெரியல. இட் வாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன். நீதிமன்றம் உத்தரவு போட்டதா எனக்கு கரெக்டாக அது தெரியல. சிபிஐக்கு மாற்றிச்சு. சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்ட பிறகு சிபிசிஐடி அரஸ்டட் தோஸ் கைஸ். சிபிசிஐடி அரெஸ்ட் பண்ணி தான் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. துடிச்சிங்களே, இன்னைக்கு கொடி பிடிச்சிங்களே, கொந்தளிச்சிங்களே, எஃப்ஐஆர் போட்டிங்களா? இன்னைக்கு நியூஸ் மினிட்டில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஷபீர் ரிப்போர்ட்டை யார் ரிப்போர்ட்? நியூஸ் மினிட்டில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. உடம்புல பல இடங்களை காயம். எதுக்கு இவ்வளோ தூரம்? ஐ விட்னஸ் இருக்காங்க. அடித்தது பைப் உடஞ்சி கிடக்கு. இது செய்தி பெருசானோடனே போய் க்ளீன் பண்ணுறாங்க அந்த இடத்த போலீஸு. ஜியோ லொகேஷனோட ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஊர் பூரா எல்லோரும் எடுத்து வச்சிட்டாங்க. மக்களை பாதுகாக்கிறதுக்காக, மக்களை இப்படி அடித்து கொலை பண்ணுறதுக்காயா போலீஸு? இப்போ ஜனநாயக நாட்டில் எப்படியா இது வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? தொடர்ந்து இந்த கை காலை உடைக்கிறது, போலி என்கவுண்டர்களுக்கு எதிராக நாம் தொடர்ந்து பேசிக்கணும். எங்கே வந்து விட்டுறது பார்த்தியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு காவல்துறைக்கு துணிச்சல்னு. நான் ஒரு ஊரறிந்த பத்திரிகையால் எனக்கு என்ன நடக்குதுன்றதை ஊரே வேடிக்கை பார்த்துனுக்கு விவாதிச்சுக்கிட்டு இருக்கு. என்னை கைது பண்ணிவிட்டு மேஜிஸ்ட்ரேட்டு ரிமாண்டு பண்ண பிறகு ஜெயிலில் கூட்டு போய் ஒருத்தன் கையை உடைக்கிறான்னா அப்போ இவங்களுக்கு நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற துணிச்சல் இருக்கா இல்லையா? சார் அப்படி இல்லை சார். இங்கே வந்து பதவி அதிகாரம் அது வித்தியாசம் இல்லை சார். காக்கி சட்டை போட்டாவே தாங்க என்ன பண்ணலாம் அப்படிதான் யோசிச்சு பாருப்பா. என்னை வந்து கோர்ட் ரிமாண்டு பண்ணுது, மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துகிட்டு தான் அனுப்புகிறாங்க. நீதிமன்றம் வந்து ஜெயில் வாசலில் இவரை ஒரு வாட்டி செக் பண்ணுங்கன்றாங்க. ஜெயில் வாசலில் செக் பண்ணிவிட்டு எனக்கு உடம்பு நல்லா இருக்குது, ஏன்னா ஆக்சிடென்ட் நடந்ததுனால. அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போய் இந்த செந்தில்குமார் கண்ணை கட்டி 10 பேரை வச்சு கையை உடைக்கிறாங்க. இன்றைக்கி வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியல தானே. 10 புகார் அனுப்பிச்சிருக்கு. ஒரு ஊரறிஞ்ச என்னையே இப்படி பண்ணுறாங்கன்னா மற்றவங்களாம் மாட்டினாங்கன்னா அவங்க கதி என்னன்னு யோசிச்சுப்பாரு. திமுக பண்ணுவீங்களா நீங்கள் இப்படி? இந்த கான்ஸ்டபிள்களுக்கு எங்கேருந்து அந்த துணிச்சல் வந்துச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த இன்சிடென்ட்டை சொல்லும்போது எனக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு. கோயம்புத்தூருக்கு போய் நகையை ரெக்கவரி பண்ணிவிட்டு அந்த பொண்ணை கூட்டின்னு வந்து ரூம்மேட்ஸை கூட்டின்னு வந்து விசாரித்து ரிமாண்டு பண்ணிவிடுவேன்னு சொல்லி ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருந்திருக்காங்க.
எவ்வளோ துணிச்சல் வந்துருச்சு பார்த்தீங்களா? டிபார்ட்மெண்ட், இன்னொன்று டிபார்ட்மெண்ட்டில் ஒழுக்கம் எப்படி கெட்டு போயிருக்கு தெரியுதா? ரீசெண்டாக பார்த்தோமேங்க சார், ஒரு பொண்ணு ஸ்கூட்டி காணாம போயிடுச்சுன்னு சொன்னோன்னே ரூமுக்கு கூப்பிட்டாரு போலீஸ்காரர். ஞாபகம் அந்த இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கா? நான் இதுதான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். காவல்துறையில் ஈரல் கெட்டு போச்சு நான் சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். இந்த ஹோட்டலில் சிசிடிவி இருக்கு மேடா, நீ அங்கே கூட்டின்னு போறியே, உனக்கு பயம் இல்லைல்ல? அப்போ டாப் ஒழுங்காக இருக்கணுமா? 4 ஐபிஎஸ் அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணால் கீழே ஒழுக்கம் தானாக வரும் தம்பி, தானாக வரும். உங்கள் கவனத்தை யார் மேலே திருப்புறீங்க? ஐயோ, இது ஜேர்னலிசம் பண்ணிட்டு இருக்கவங்க யூடியூப் நடத்துகிற மேலே வந்து கேஸை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதையும் இந்த சிஎம் வேடிக்கை பார்த்துட்டு தானே இருக்காரு. ஒரு அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்க துப்பு இருக்கா அவருக்கு? அதாவது பிரச்சனைகளை பேசுறவங்கள வாயை மூட வைக்கிற வேலையை மூட வைக்கிறாங்க. இந்த சிஎம் வேடிக்கை பார்த்துட்டு தானே இருக்காரு. இதை உட்காந்து சேனல்ல கத்துறோம்ல, அவர்கிட்ட போய் சொல்லுவாங்க, பாருங்க சார் உங்களை பத்தி எல்லாம் தப்பா பேசுறவங்க, அதனாலதான் சார் அவர் மேல நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு. ஒரு அதிகாரியை கட்டுப்படுத்துறதுக்கு துப்பு இல்லைன்னா இவர் எதுக்கு ஆளணும்னு நினைக்கிறாரு? அதுவும் திருப்பி ஆட்சிக்கு வரணும்னு எதுக்கு நினைக்கிறாரு? ஒரு தகுதி இல்லாத நபர் தெரியுதா? ஒரு அதிகாரியை ஒரு டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல் பண்ண துப்பு இல்லைங்க சிஎம்க்கு. ஒரு டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல் பண்ண துப்பு இல்லை. ஊரே பேசுது எழுதுது. இவர் ஏன் ஆள தகுதி இல்லாதவர் நான் சொல்றேன் தெரியுதா? நான் உண்மையிலே சொல்றேன். நீங்க போய் தனிப்பட்ட முறையில் கேட்டு பாருங்க. இந்தியாவிலே நான் என்ன மாதிரி சிறப்பாக ஆட்சி நடத்துறதுக்கு யாருமே இல்லைன்னு உங்ககிட்ட சொல்லுவார். நம்புறாரு. இல்லைன்னா ஒரு நல்ல சிஎம்மாக இருந்தால் ஆச்சு, டெத் ஆச்சு, அரெஸ்ட் பண்ணி அவனை சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொல்கிறேன். இந்த பிரச்சனை மூடணுமா இல்லையா? நயினார் அறிக்கை விட்டுட்டாரு, எடப்பாடி அறிக்கை விட்டுட்டாரு, கம்யூனிஸ்ட்லேருந்து கூட்டணி கட்சிகளே விட்டுறாங்க. கூட்டணி கட்சிகளை வரிசையாக பேச தொடங்கி விட்டார்கள். இவங்க சிபிஎம் அறிக்கை விட்டுட்டாங்க. இன்று காலை ஜவாஹிருல்லா அறிக்கை விட்டு விட்டார். மதிமுகலேருந்து இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். இவர் திரும்ப வந்து வருத்தம் அளிக்கிறதுன்ட்டு ஏதோ ஒன்று அறிக்கை விட்டுட்டாரு. வேல்முருகன் பிரமாதமாக கொடுத்துருக்காரு. இதே வேலையாக இருக்குதுன்ட்டு உங்கள் கூட்டணி கட்சிகள் பூரா பேசிட்டாங்க. அவனை அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளே போட்டிருந்தா குறைந்தபட்சம் கூட்டணி கட்சிகள் உங்களுக்கு ஜால்ராவாவது தட்டியிருப்பார்கள் அல்லவா? முதல்வர் கடுமையாக நடவடிக்கை எடுத்துக்கிட்டார் சொல்லலாமா? அப்போ இது கூட பண்ணாமல் இருக்காருன்னா இவர் எப்படிப்பட்ட பொம்மை முதல்வர் தெரிகிறதா? இவங்க முடிவெடுப்பாங்க. புரியுதா? ஒரு சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்லணும்? யோ அரெஸ்ட் பண்ணிட்டு தகவல் சொல்லி எனக்கு. கரெக்டு, நான் மறந்துட்டேன். திருப்பாதி சர்ஃபோர்ஸ் மோரல் சிபிஐட்ட கொடுக்குறோமே, அவங்க பண்ணிக்கிட்டோம். இது சொல்கிறாங்க, நம்ம அரெஸ்ட் பண்ணதான் வேண்டாம் சார், பண்ணுங்க சார், இவ்வளோதான். தெரியுமா? அப்படி இருக்கணும் லீடரு. இவங்க ஒத்தையார் அட்டையாக போட்டு உட்காந்துருக்காங்க. பண்ணலாமா வேணாமா, பண்ணலாமா வேணாமா. உனக்கு இன்ட்ரில் சொல்லி விசாரிக்க சொன்னா சொல்லுவாங்க. ரைட்டா சார், அடிச்சு கொண்டிருக்காங்க சார், அரெஸ்ட் பண்ணியா? என்ன இந்த கான்ஸ்டபிளுங்க வந்து உங்கள் ஆட்சியை காப்பாற்ற போகிறாங்களா? 6 பேர், பிரபு, கண்ணன், சங்கர மணிகண்டன், ஆனந்த், ராமச்சந்திரன், ராஜா, இவங்க இந்த 6 பேர் தான் இந்த ஸ்பெஷல் டீமு. இவங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ 36 மணி நேரம் யோசிக்கிறதுக்கு என்னப்பா இருக்குதுல்ல? சொல்லுப்பா. நம்ம ஆளுங்க விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு காவல்துறை அதிகாரி நினச்சா பரவாயில்ல, ஸ்டாலின் அப்படி நினைக்கக்கூடாது. இதைத்தான் நான் சொல்ல வரேன். போலீஸாக அப்படி தான் பேசுவாங்க. உங்களுக்கு அறிவு எங்கே சார் போச்சு? இந்த 6 கான்ஸ்டபிளுக்காக 6 லட்சம் வாக்குகளை இழக்கலாமா ஒரு தலைவன்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சார். நான் ஒரு தென்பகுதியை சேர்ந்த ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பேசணும். அவர் பேசும்போது, சார் நான் நம்ம எலெக்ஷன்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு சொன்னோடனே, நான் ஏன் தம்பி தோத்தேன் அப்படின்னு கேட்டார். இல்லை சார், உங்கள் சைடில் வந்து ஸ்டெர்லைட் ஒரு இஷ்யூ, பென்னிக் சேரா சுற்றி ஆமாம் தம்பி சுற்றி வந்து இல்லை கட்சியை காணாமல் போயிடுச்சு, நான் தோற்றதுக்கு முக்கிய காரணம் தான் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஓகேங்களா? இதுவே இதுக்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைது பண்ணார், வழக்கு போட்டார், நடவடிக்கை எடுத்தார். அப்படி இருந்துமே அப்படி ஆயிடுச்சு. இவங்க வந்து அடிச்சு கொண்டிருக்காங்க, இன்னும் வழக்கு போடல, வெறும் சஸ்பெண்டோட நிறுத்திட்டாங்க, கைது பண்ண. இன்னொன்று அவன் தம்பியை திமுக காரில் ஏற்றுறதுக்கு ட்ரை பண்ணி அதிமுக மாவட்ட செயலாளர் சிவகங்கை மாவட்ட செயலாளர் திரு செந்தில்நாதன் என்று நினைக்கிறேன். திரு செந்தில்நாதன் அதிமுக மாவட்ட செயலாளர், அவர் தலைமையில் குறுக்க பூந்து எதுக்கு அவன் திமுக கொடி கட்டின வண்டியில் எதுக்கு அவனை தம்பி எதுக்கு தெரியும் விசாரணைனா இங்கே வந்து விசாரியான்னு சொல்லி பிரச்சனை பண்ணி விட்டுட்டு போயிருக்காங்க. இன்னொன்று இந்த போலீஸு கட்சிக்காரங்க இந்த கூட்டு தெரியுதா? இதை சார் இவங்க தொடர விட்டாங்கன்னு வைங்களேன், இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் இருக்குல்ல, அவங்களே இன்னைக்கு இந்த அதிகாரிகளால் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. அந்த திண்டுக்கல்ல அந்த தாடிக்கொம்பு ஸ்டேஷனில் ரிமாண்ட் ஒரு உதாரணம் இல்லையா? உதாரணம், இந்த திருமாவோட கொடி கட்ட முடியலன்னு சொல்றாங்கல்ல, வட்டாட்சியர் கலெக்டர் சங்கீதா கலெக்டர் அவங்களே பிடிச்சி உள்ள வச்சாங்க விசிக கட்சியினர். தொடர விட்டாங்கன்னா நெக்ஸ்ட் ஆட்சிக்கு வந்தா இவங்களுக்கே அடுத்த 5 வருஷத்தை இந்த கூட்டணி கட்சிகளே வந்து எப்படி பாதிக்கப்படுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. இப்படி தமிழ்நாடு வீணா போயிடாது மாலது. இன்னும் 10 மாதம் இருக்குது, பொறுமையாக இருங்க. எப்படி ஆட்சிக்கு வருவாங்க? வந்துடுவாங்களே? வாய்ப்பே கிடையாது. பேசாமல் இருங்க. நீங்கள் அதற்கான அறிகுறி தான் இந்த மரணங்கள் எல்லாம். குறைந்தபட்சம் நீங்கள் இவ்வளோ தூரம் போலீஸால் கெட்ட பேர் வருதுன்னா லகானை எழுத்து பிடிக்கணுமா இல்லையா? சார், இந்த லாக்அப் டெத்துன்னு கூட சொல்ல முடியாது சார். இது வந்து ஒரு மர்டர், கொலை தான். மர்டர். எஸ். இந்த கொலையில் ஏன் வந்து காவல்துறை மீது வந்து
வழக்கு பதிவு செய்யப்படலை, ஏன் சஸ்பெண்டோட நிறுத்திங்கன்னு சொல்லிட்டு அதிமுக சார்பாக வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. நாளைக்கு விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. என்ன மாதிரியான உத்தரவுகள் வரும்னு நினைக்கிறீங்க? இவங்களுக்கு கெட்ட நேரம்ப்பா. பல்வேறு சிறப்பான தீர்ப்புகளை வழங்கிய நீதிபதி எஸ்எம் சுப்பிரமணியம் தலைமையிலான அமர்வு முன்பு இந்த வழக்கு வந்திருக்குது. ஜஸ்டிஸ் எஸ்எம் சுப்பிரமணியம் அண்ட் ஜஸ்டிஸ் மரியா கிளிட். அந்த அமர்வு முன்பு அதிமுக வழக்கறிஞர் திரு மாரிஸ் என்று நினைக்கிறேன், அவர் முறையிட்டிருக்கிறார். நீதிமன்றம் அரசு வழக்கறிஞரை பார்த்து என்னங்க நடந்தது என்று கேள்வி எழுப்பிவிட்டு நாளை இதை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஜஸ்டிஸ் எஸ்எம் சுப்பிரமணியம் நீண்ட நாள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஹேபியஸ் கார்பஸ் பார்த்தார். அவர் தான் என்னோட குண்டாஸை உடைச்சி ஒரு அற்புதமான தீர்ப்பை கொடுத்தார். அவருக்கு போலீஸ் எப்படி டிசைனாக இந்த வேலையை பண்ணுவாங்கன்றதெல்லாம் தெரியும். ஹீ வில் என்ஷூர் ஜஸ்டிஸ் டு தி டிசீஸ்டு அஜித்குமார் என்று நான் நம்புகிறேன். உண்மையிலேயே வழக்கமாக உறங்கி கொண்டிருக்கும் அதிமுக இந்த முறை வேகமாக களத்துக்கே சென்று விட்டார்கள். வீட்டுக்கு சிவகங்கை அதிமுக மாவட்ட செயலர் செந்தில்நாதன் அவங்க பாதிக்கப்பட்டவர்கள் வீட்டுக்கு சென்று விட்டார். அது எனக்கு மகிழ்ச்சி. நயினார் நாகேந்திரன் குயிக்காக ரியாக்ட் பண்ணார். அவர் தான் ஃபஸ்ட்டு ரியாக்ட் பண்ணுறாரு. எல்லோருமே அத்தனை பேருமே இது பண்ணிட்டாங்க. எதிர்க்கட்சிகள் இதை கையில் எடுத்து விட்டது. நீதிமன்றமும் இதை கையில் எடுத்திருக்கிறது. அதனால் இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டவர்கள் இன்னொன்று நான் உங்களுக்கு மேலதிகாரிகள்லாம் சேர்த்து நடவடிக்கை எடுக்கணுன்றேன். அந்த 6 கான்ஸ்டபிள் அவன் இஷ்டத்துக்கு போய் நினச்சவனெல்லாம் தூக்கிட்டு இருக்கிறான்னா அவனுக்கு மேலே உயர் அதிகாரி இருக்கிற டிஎஸ்பி என்ன பண்ணுறான், அடிஷனல் எஸ்பி என்ன பண்ணுறான்? இப்போ திருப்பணம் காவல்துறைனா லைக் அவங்க அவங்களுக்கு மேலே வரமாட்டாங்க. மானாமதுரை சப்டிவிஷனுக்கு நேரடியாக ஸ்பெஷல் டீம்னா ரிப்போர்ட் இன்ஸ்பெக்டர் மதிக்க மாட்டான், ஒன்லி டிஎஸ்பி. மானாமதுரை சப்டிவிஷன் டிஎஸ்பிக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஸ்பெஷல் டீமா. இப்போ டிஎஸ்பிங்க தான் இது பொறுப்பு. ஆமாம், உனக்கே வேலை செய்கிறவன் ஓ சபார்டினேட்டியா? யாராவது ஒருத்தர் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி இருக்கணும்ல, யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறான்? இன்னொன்று, ஹூ ஆத்தரைஸ் தெம் டு பிக்கப் அஜித்குமார்? நீ எஃப்ஐஆர் ஒரு கான்ஸ்டபிள் ஒருத்தனை விசாரிக்கிறதுக்கு கூப்பிட்றானா, ஐயா சொன்னார், ஐயா அவர் கூட்டுவாங்க சொன்னான்னு சொல்லுவாங்க. எஸ்ஐ சொல்லியிருக்கணும், எஸ்ஐ சொல்லணும், இல்லை இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்கணும். யார் சொல்லி நீங்கள் போனீங்க? சார் இப்போ எனக்கு ஒன்று புரியுதுங்க சார். எஃப்ஐஆர் போட்டால் தான் தொடர்ந்து லாக்கப்பில் வச்சுருக்க முடியும். ஆனால் அப்படி வைக்காமல் ராத்திரியாக இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுனால தான் ஏதோ ஒரு இடத்துல போய் வச்சு அந்த மர்ம உறுப்புகள்லாம் மிளகாத்தூள் போட்டது அவ்வளோ அவசரத்துக்கு காரணம் இதுதான் எனக்கு தோணுது. ஏன் சார் ஒரு ஸ்டேஷன் கொண்டு போக முடியாதுமா சார்? இது ஒரு திருட்டு வழக்கு சார். புகார் கொடுத்துக்கு முக்கியமான ஆளாக இருக்கணும். அதுதான் நான் கேட்டேன், யார் அந்த பெண்மணி என்ற அந்த அடையாளம். இப்போ இன்னும் ஷெல்லுக்குள்ளே போயிட்டாங்க, அந்த இன்ஃபர்மேஷன் வரமாட்டேங்குது. 2 விஷயம். ஒன்று, அந்த பெண்மணி ஆளுங்கட்சி சேர்ந்தவராகவோ இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இவ்வளவு வேகமாக காவல்துறை வேலை செய்கிறது என்றால் யாராவது அதிகாரியின் உறவினர்களாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி போலீஸ் ராத்திரியாக வேலை செய்துன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளின் தலையீடு இருந்தால்தான். ஏன்னா அவர் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி ஆஷிஷ் ராவத் என்று நினைக்கிறேன், அவர்கிட்ட அந்த அதிகாரி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அங்கே வந்தாங்க, நகை தூக்கிட்டான் போல இருக்குன்னு சொன்னோன்னா யோ தூக்குங்கன்னு சொல்லிட்டு எஸ்பி சொல்லியிருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த அம்மா ஸ்டேஷனில் யார்கிட்டையாவது ஒருத்தர் லம்பாக 10 பவுன் நகை எவ்வளோ வரும்? 8 லட்ச ரூபா நினைக்கிறேன். 8 லட்ச ரூபா ஒரு 50,000 ரூபா பணத்தை ஸ்டேஷனுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த வேகம் நடந்திருக்கும். இது 3இல் ஒரு காரணம் இல்லாமல் காவல்துறை எப்படி வேலை செய்யும் என்பது பிரசாத்தே சொல்லுவார். மிச்சம் தானேப்பா சாப்பிட்ருந்தாங்க. ஓகே, டெய்லி சார் நடந்து போய்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த பைக்கு மழையிலையும் வெயில்லையும் தான் நனைஞ்சிட்டு நிற்கிது. லைசன்ஸ் வாங்கி வச்சுட்டாங்க. எதுக்கு இப்போ மக்கள் இதோட சேர்த்து இதையும் பார்க்கணும். இது நம்ம சேனலுக்கு நடக்கிறதுன்றது ஒரு அப்பட்டமான அராஜகம். டெய்லி சேனலில் நானும் வேணுங்கன்னு தான் கேட்குறேன், பிரசாத்துக்கிட்ட பைக்கு கொடுத்துட்டாங்களாப்பான்ட்டு. ஒவ்வொரு நாளும் ஒரு வாரம் ஆச்சாப்பா, இது வரைக்கும் பைக் வரல. இப்போ வேற யாராவது முதலமைச்சராக இருந்தால் என்ன வந்திருக்குமாங்க சார்? ஏமா டெய்லி அசிங்கமா உங்களுக்கு? நீங்கள் தாம்மா உள்துறை அமைச்சர், என்ன ஏன் நினச்சிட்டு இருக்கீங்க? கடந்த கவர்மெண்ட்டில் எஸ்வி சேகர் என் வீட்டுக்கு பால் பாக்கெட் வரலன்னு எடப்பாடிக்கு ஒரு ட்வீட் போட்டாங்க, ஞாபகம் இருக்கா? 1 மணி நேரத்தில் பால் பாக்கெட் போச்சு, ஞாபகம் இருக்கா? அதுக்கு ரியாக்ட் பண்ணாங்க. எஸ், சின்ன விஷயம். இன்னைக்கு வரைக்கும் அவர் எஸ்வி சேகர் அதை கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. சிஎம்ஓ ஹேண்டிலுக்கு ட்வீட் போட்டாருமா, பால் பாக்கெட் வரலன்னு, ஆவின் பால் பாக்கெட் வரலன்னு, தெரியுமா? 1 மணி நேரத்தில் போச்சு. எடப்பாடி சிஎம்மாக இருக்கும்போது தினமும் நான் சொல்கிறேன், ஃபைன் கட்டியாச்சு. நான் என்ன தெரியாமல் கேட்குறேன்னு நினச்சிருக்கீங்களா? மக்கள் தெரிஞ்சுக்கணும். 2 லட்சம் பேர் பார்க்குறாங்கப்பா வீடியோவை. 2 லட்சம் பேர் பார்க்குறாங்க. பிரசாத்தோட பைக்கை பிடிக்கிட்டு போயிட்டு சட்டவிரோதமாக அருண் உத்தரவில் வச்சுருக்காங்கன்றது ஊருக்கே தெரியும். தினமும் 2 லட்சம் பேர் பார்க்குறான். இதை தலையிடணுமா வேணாமா? இந்த லட்சணத்தில் தான் காவல்துறை இருக்குது. நான் இப்போவும் சொல்கிறேன், இந்த நிகழ்ச்சிலையும் சொல்கிறேன், காவல்துறையாலேயே இந்த அரசு வீழப்போதா இல்லையான்னு நீங்கள் பாருங்கள்.
இதனால தான் விழப்போகுது. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பார்த்துட்ருக்காரு. நேற்று பிரச்சார கூட்டத்தில் பேசியிருப்பார், பார்த்துருப்பீங்க. ஒன்று விடாமல் விசாரிப்பேன், பழைய பழனிசாமின்ட்டு என்ன நினைக்காதீங்கன்ட்டு நீங்கள் சொல்லியிருப்பார். அருண்லாம் ஜெயிலுக்கு அனுப்புகிறார் இல்லையா, நீ பாரு, எழுதி வச்சுக்க. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டார் அவர். ஜெயிலுக்கு அனுப்புகிறார் இல்லையான்னு பாருங்கள். சென்னை கமிஷனர் அருண் அவர்கள் தொடர்பாக வந்து ஏதோ ஒரு அப்டேட் வந்திருக்குன்னு சொன்னீங்க, என்ன அது சார்? நேற்றைக்கு முன்தினம் ஒரு நமது நிகழ்ச்சியில் அருணுடைய முக்கியமான பினாமி கௌதம் மற்றும் திரு விநாயகம் விஆர் ஹோம்ஸ் என்று வைத்து கொண்டிருக்கிறார், ஒரு நிறுவனம் வைத்திருப்பவர் என்று நான் சொன்னேன். உள்ளபடியே எனக்கு, நானும் இந்த விநாயகம் என்பவர் ஒரு ரியல் எஸ்டேட் செய்யக்கூடிய ஒரு தொழிலதிபர், விஆர் ஹோம்ஸ் என்ற பெயரில் அண்ணா நகரில் ஒரு தொழில் நடத்தி வரக்கூடிய ஒரு தொழில் அதிபர் என்று தான் நான் நினைத்து கொண்டிருந்தேன். விநாயகத்தினோட முழு பெயர் கொரட்டூர் விநாயகம். பல்வேறு கொலை வழக்குகளில் சிக்கியுள்ள பிரபலமான ஒரு ரவுடி தான் இந்த கொரட்டூர் விநாயகம். 2006ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி அம்பத்தூர் அதிமுக நகர செயலாளராக இருந்த திரு எம்ஆர் ரவி என்பவரை முகப்பேர் ராஜா என்ற ரவுடியின் தலைமையில் 13 பேர் கொண்ட கும்பல் கொலை செய்கிறது. இந்த கொலை நடப்பது சென்னை திருமங்கலத்தில். இந்த கொலை நடக்கும்போது சென்னை மாநகர ஆணையர் அருண், அண்ணா நகர் டிசி, இவர் தான் விநாயகத்தை அரெஸ்ட் பண்ணுறாரு. அந்த கொலை வழக்கு முடிந்து அண்டு சம்மந்தப்பட்டவர்கள் அத்தனை பேர் மீதும் வழக்கு விசாரணை நடைபெறுகிறது. விநாயகத்தை தவிர மற்றவர்கள் மீது விசாரணை நடைபெறுகிறது. ஏன் விநாயகம் மீது விசாரணை நடைபெறவில்லை என்றால், விநாயகம் ஜாமீனில் வெளியே வந்த பிறகு தலைமறைவாகி விடுகிறார். விநாயகம் மற்றும் கோழி ரவி என்ற 2 அக்யூஸ்டு தலைமறைவாகி விடுகிறார்கள். ஸோ விநாயகம் மற்றும் கோழி ரவி ஆகியோர் மீதான வழக்கை மற்றும் பிரித்து வைத்துவிட்டு மீதி உள்ள முகப்பேர் ராஜா உள்ளிட்ட 11 பேர் மீது வழக்கு விசாரணை தொடர்கிறது. அத்தனை பேருக்கும் இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கப்படுகிறது. அப்போது விநாயகத்தின் மீது ஹிஸ்ட்ரி ஷீட் ஓப்பன் பண்ணப்படுகிறது. ரவுடிக்கான அந்த சரித்திர பதிவேடு சென்னை மாநகர காவல்துறையால் திறக்கப்படுகிறது. அப்புறம் அந்த இரட்டை ஆயுள் தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிறகு சென்னை உயர்நீதிமன்றம் அதை உறுதி செய்கிறது, உச்சநீதிமன்றமும் அதை உறுதி செய்கிறது. அந்த கொரட்டூர் விநாயகம் தான், சரித்திர பதிவேடு குற்றவாளியான அந்த கொரட்டூர் விநாயகம் தான் இந்த ரியல் எஸ்டேட் அதிபர் திரு அருண் அவர்களின் பினாமி. இந்த கொரட்டூர் விநாயகம் என்ற தொழிலதிபர் இப்போது என்ன தொழில் செய்து கொண்டிருக்கிறார் என்று கேட்டால், இப்போது ஆயில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கார். ஆயில் பிஸ்னஸ்னால் என்ன? எண்ணெய், பெட்ரோல். அதான் என்ன பிஸ்னஸ்ஸு? ஏற்றுமதி இறக்குமதியா? சென்னை மணலி பகுதிகளில் சென்னையில் இருக்க பல்வேறு தொழிற்சாலைகள் இருக்கிறது. ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து மெட்ராஸ் ரிஃபைனரிஸ் லிமிடெட், இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட டெப்போக்கள் எல்லாம் அங்கிருந்து இருக்கிறது. அங்கிருந்து சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட பல்வேறு பெட்ரோலிய பொருட்கள் நகரின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும். அங்கிருந்து வரக்கூடிய அந்த வாகனங்களை மடக்கி ஒரு இடத்தில் நிறுத்தி வைத்து அதை மொத்தமாக ஒரு டேங்கரில் கொட்டி அதில் 25% வேறு பொருட்களை கலப்படம் செய்து அந்த 25% பெட்ரோல் அல்லது டீசல் அல்லது வேறு பெட்ரோலியம் ப்ராடக்டை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வது தான் ஆயில் பிஸ்னஸ். இந்த ஆயில் பிஸ்னஸை இதற்கு முன்பு செய்து கொண்டிருந்தவர் பாபு என்கிற ஆயில் பாபு. அவர்தான் இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறார். அவர்தான் விநாயகத்துக்கு இதை அறிமுகப்படுத்துகிறார். விநாயகத்துக்கு இதை அறிமுகப்படுத்தினதும் விநாயகம், நம்ம என்ன இவனுக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருக்குது, நம்மளே இதை செய்வோன்ட்டு பாபுவை விரட்டி விட்டு இவர் முழு நேர தொழில் செய்கிறார். இந்த தொழிலில் மட்டும் மாதம் 50 லட்சம் ரூபாய் விநாயகத்துக்கு வருமானம். பல்வேறு கொலை வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. இவர் இந்த அலமாதியில் ஒரு இதுக்குன்னே இந்த அடல்ட்ரேஷன் பண்ணுறதுக்குன்னே ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. அந்த ஃபேக்ட்ரியோட பேர் வந்து சன்ஷைன் பெட்ரோ ப்ராடக்ட்ஸ். அங்கேயும் ஒரு சன்ஷைன். அந்த நிறுவனம் சங்கர் என்பவர் பெயரில் இருக்கிறது. சங்கர்ன்ற ஒரு ஃப்ரெண்டு தொழில் செய்வது பூரா இந்த விநாயகம், கொரட்டூர் விநாயகம். இந்த பாபு பல வருஷமாக இந்த ஆயில் பிஸ்னஸ் பண்ணுகிறாரு. அவருக்கு காண்டாவாதா, நான் நம்ம அறிமுகப்படுத்தினோம் வந்துட்டான் இன்றைக்கி இது அப்படின்ற. ஸோ அவரும் சில முக்கிய அரசியல் தலைகளை பார்த்து இந்த மாதிரி பண்ணுறான், இங்கே தலையிடணும் அதில் என்று கேட்கும்போது அவங்களும் பஞ்சாயத்துக்காக கூப்பிட்டா கொரட்டூர் விநாயகத்துக்கு ஆதரவாக
பஞ்சாயத்துக்கு வந்தது யார் என்றால் நீங்கள் குறிப்பிட்ட அந்த கௌதம் தான் இவருக்கு ஆதரவாக பஞ்சாயத்து வருகிறார். கௌதம் பஞ்சாயத்துக்கு வந்தால் கௌதம் பின்னால் இருப்பது யார்? கமிஷனர் அருண். அருணை மீறி யார் பஞ்சாயத்து பண்ணுவா? அருண் இருப்பதன் காரணமாக யாரும் இதில் தலையிடவில்லை. கௌதம் பின்னால் அருள் இருப்பதன் காரணமாக. சரி, கௌதம் எதற்காக விநாயகத்திற்கு ஆதரவாக வர வேண்டும்? கௌதம் ஒரு பெரும் தொழிலதிபர், பல்வேறு வெளிநாட்டு கார்களை வைத்திருக்கக்கூடியவர், அமெரிக்காவுக்கு அடிக்கடி சென்று வரக்கூடியவர், அருணின் ஆஸ்தான பினாமி, அருண் சொத்தையை எழுதி வச்சுக்கிறாரு. அப்படி இருக்கும்போது கௌதம் எதற்காக விநாயகத்துக்கு வர வேண்டும்? எதற்கென்றால் கௌதமும் விநாயகமும் புழல் சிறையில் நட்பாகிறார்கள். கௌதம் பெரிய தொழிலதிபர், பல்வேறு கார்களை வைத்திருப்பவர். அவர் எதற்காக புழல் சிறை செல்கிறார்? எதற்காக சிறை செல்கிறார் என்றால் கௌதமுடைய பெயரே கௌதம் கிடையாது. கௌதமுடைய உண்மையான பெயர் வி மகேஷ். 2011ஆம் ஆண்டு நைன்சிங் ராஜ் புரோஹித் என்கிற நிதேஷ், இவர் நகை வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு மார்வாடி, சவுகார்பேட்டையில் தொழில் செய்து வருகிறார். மகேஷ், முருகன் மற்றும் ரமேஷ் ராவல் ஆகியோர் மகன்லால் ஜுவல்லர்ஸ் என்று சவுகார்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு நகை கடைக்கு சென்று இந்த மாதிரி அவங்க நகை வேணும்னு சொல்லிட்டு நகை கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 500 கிராம் நகை வாங்குறாங்க, ஜுல்லா வாங்குறாங்க. வாங்கிட்டு அந்த 500 கிராமுக்கு என்ன விலையோ கொடுத்துட்றாங்க. இவங்க என்ன 500 கிராமாக வாங்குறாங்களே, வரும்போதே வந்து 500 கிராம் 1000 கிராம்னு வாங்குறாங்கன்னா அவரும் சந்தோஷமாக கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு 500 கிராம் வாங்குறாங்க, அடுத்து 800 கிராம் வாங்குறாங்க, அதுவும் கொடுக்குறாரு. இப்படியே வாங்கிட்டே இருந்துக்கிட்டு அடுத்தது வந்து 1 கிலோ 1.5 கிலோன்ட்டு நகை வாங்குறாங்க. வாங்கிக்கிட்டு பணத்தை திருப்பி தரவில்லை. பணத்தை தரலன்ன உடனே அவர் வந்து காவல்துறையில் 15/9/2011 அன்று காவல்துறையில் அவர் புகார் அளிக்கிறார். நிதேஷ் என்கிற நைன்சிங் ராஜ் புரோஹித் புகார் அளித்ததும் மகேஷ், முருகன் மற்றும் ரமேஷ் ராவல் ஆகியோர் கைது செய்யப்படுகின்றனர். அவர்கள் கைது செய்யப்பட்ட உடனே, சார் எங்ககிட்ட இதே மாதிரி நகை வாங்கியிருக்கான்னு 8 பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. 8 வழக்குகள் மகேஷ் மீது பதிவு செய்யப்படுகிறது. 1.5 மாதம் மகேஷ் சிறையில் இருக்கிறார். மகேஷ் சிறையில் இருக்கும்போது தான் இந்த விநாயகர் ரவுடி 2006 மர்டர் கேஸில் சொன்னேன்ல, பெயில் ஜம்ப் பண்ணிட்டார்னு, 2009லேயோ 10லேயோ மீண்டும் பிடிபடுகிறார். கொரட்டூர் காவல்துறையினால் பிடிபடுகிறார். பிடிபட்டு சிறையில் இருக்கும்போது இவர்கள் 2 பேருக்கும் பழக்கம் ஏற்படுகிறது. பழக்கம் ஏற்பட்ட உடனே அதுக்கப்புறம் வந்து மகேஷ் வெளியே வந்து விடுகிறார், விநாயகம் வெளியே வந்து விடுகிறார். இதற்கு பிறகு மகேஷ் ஆளை காணவில்லை, சில நாள் காணாமல் போய்விடுகிறார். திடீரென்று 2015-16 காலகட்டத்தில் மகேஷ் மீதான வழக்குகள் 8 வழக்குகளும் மூடப்படுகின்றன. எப்படி மூடப்படுகிறது என்றால், இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருல்ல நிதேஷ், என்கிட்ட இவ்வளோ நகை, இவ்வளோ 3,38,00,000 மதிப்புள்ள 12,860 கிராம் நகையை என்கிட்ட வாங்கிக்கிட்டு ஆட்டை போட்டு ஏமாற்றிட்டாரு என்று நிதேஷ் புகார் அளித்திருக்கிறார் அல்லவா, அந்த நிதேஷுக்கு அந்த அமௌண்ட்டை வட்டியோட திருப்பி தர்றார் மகேஷ். இது போல் 8 வழக்குகளிலும் யார் யார் ஏமாந்தார்களோ அவ்வளோ பேருக்கும் நகையை திருப்பி கொடுத்த உடனே சில வழக்குகள் விடுதலையாகிறது, சில வழக்குகள் உயர்நீதிமன்றத்தால் சமரசமாகிவிட்டது என்று ரத்து செய்யப்படுகிறது. இப்போ நவ் மகேஷ் இஸ் க்ளீன். இதற்கு பிறகு பார்த்தால் மகேஷ் திடீரென்று கௌதமாக மாறிவிடுகிறார். ஒருத்தர்னா பேர் மாற்றிக்கிறது பெரிய அதிசயமானு கேட்பீங்க, அதானப்பா நீங்கள் கூட கேசட்டில் எழுதி பேர் மாற்ற. இது அப்படி பேர் மாறுவதல்ல. நான் அவன் இல்லை படம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மாறுவது. எல்லாம் தான் விடுதலை ஆயிடுச்சு, அவர் எதுக்கு இப்போ வந்து பேரை மாற்றிக்கணும்? மகேஷ், அதுக்கு கடைசியில் வரேன். மகேஷ் என்ற பேர் ராசி இல்லையா? ராசி இல்லைன்றதில் மகேஷ் இஸ் எ கிரிமினல். மகேஷோட பேரில் நீங்கள் விடுதலை ஆனாலும் எஃப்ஐஆர் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஆளை மாறிட்டீங்கன்னா. மகேஷோட ஒரிஜினல் பேர் வந்து வி மகேஷ்னு சொன்னேன். அவங்க அப்பா பேர் வேதாச்சலம். அந்த மகேஷுடைய பிறந்த நாள் 9/11/1982. ஹஸ்தினாபுரம் தாம்பரம் பக்கம் இருக்கா? ஆமாம். ஹஸ்தினாபுரத்தில் குடியிருக்கக்கூடியவர் தான் அந்த மகேஷ். இப்போது புதிதாக கௌதம் என்ற அவதாரம் எடுத்திருக்கிறார் அல்லவா, கௌதமுடைய தந்தை பெயர் மகேஸ்வர். அவங்க அப்பா பேர் மாட்டாரா? ஆமாம், அப்பா பேர் மாற்றினா பரவாயில்ல. டேட் ஆஃப் பர்த்து 82ன்னு இருந்துச்சு. 29/3/1984. இதுதான் நான் அவன் இல்லை. ஸோ இதில் சிக்கிப்பாருல்ல அவர். சிக்கிறாரு இல்லையோ, சிக்க வைக்கிறது தானே நான் பேசிகிட்டு இருக்கேன். இல்லை, ரொம்ப முக்கியமான விஷயம்னா அந்த பேர் புது பேரில், கௌதம் பேரில் ஆதார் கார்டு, புது டிரைவிங் லைசன்ஸ், எவ்ரி திங் இஸ் இன் பிளேஸ்.
அங்கே அதில் வந்து அஸ்தினாபுரம் வீடு சொன்னேன்னா, புதிய வீடு வந்து கொட்டிவாக்கம் ஈசிஆர், இப்போ ப்ரெசென்ட் வீடு இந்த ஃபாரின் கார்லாம் நிற்கிறதுல அந்த வீடு. அண்ட் இது ரொம்ப முக்கியமான விஷயம், படிக்கிற பசங்க கூட அமெரிக்கா விசா கொடுக்கறது இல்லைன்றது தெரியும். இப்போது ரீசெண்டாக அமெரிக்கன் கான்சுலேட், சென்னையில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் கான்சுலேட் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவு, உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸை, நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாவில் போகிறதா இருந்தாலும் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸை திறந்து வைக்கணும். நார்வேலிருந்து கடந்த வாரம் நார்வேயிலிருந்து ஒருவர் அமெரிக்கா சென்றிருக்கிறார். அவரோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை வாங்கி பார்த்து, இன்ஸ்டா அக்கௌண்ட்டை நினைக்க வாங்கி பார்த்து, அமெரிக்க வைஸ் பிரசிடெண்ட்டை பற்றி ஒரு மீம், அவரை கேலியாக சித்தரிக்க ஒரு மீம் ஒன்று போட்டிருக்கிறாரு. திரும்பி அனுப்பிச்சிட்டாங்க. லாஸ்ட் 5 years பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக அப்படி இருக்குது. இந்த மகேஷுக்கு, சாரி கௌதமுக்கு 9 அக்டோபர் 2027 வரை வேலிடிட்டி உள்ள அமெரிக்கன் விசா இன்னும் அலைவாக இருக்கிறது. பாஸ்போர்ட்லேயும் கௌதம் என்ற பெயரில், கௌதம் சன் ஆஃப் மகேஸ்வர் என்ற பெயரில் தான் புதிய பாஸ்போர்ட் எடுத்திருக்கிறார். இப்போது அமெரிக்க கான்சுலேட்டுக்கு இவர் இந்த மாதிரி இந்த விசா எடுத்த ஆள் ஃப்ராடுன்றது தெரிந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள்? இல்லை, இப்போ பேர் மாற்றுறது வந்து லைக் சட்டப்பூர்வமானது தானே. நான் பேர் மாற்றுறேன்னா அப்பாவை மாற்றுறது. ஏற்கனவே மகேஷ் என்ற நபர் கிரிமினல் வழக்குகளில் சிக்கியதன் காரணமாக கௌதம் என்ற புதிய அவதாரத்தை எடுத்திருக்கிறார். மகேஷோட டேட் ஆஃப் பர்த் 9/11/82. இவரை பொறுத்த வரைக்கும் மகேஷ் என்ற நபரே இல்லை. முழுமையான ஆள் மாறாட்டம் இது. இப்போ மகேஷ் நபர் போய் எங்கே தன்னாலும் கிடைக்க மாட்டார். ஏன்னா அப்படி ஒரு ஆளே இல்லை. வழக்கிலேருந்து தன்னை பாதுகாத்துக்கொள்ள இப்போ இந்த மகேஷ் தான் அந்த இந்த கௌதம் தான் அந்த மகேஷா என்பதற்கு சென்னை சிசிபியில் எடுத்த கைரேகை இருக்கும்ல, கைரேகை எப்படி மாற்றுவீங்க? மாற்ற முடியாது. இப்படிப்பட்ட டுபாகூரை நம்பி இருந்தாலும் அருண் ப்ராப்பர்ட்டி எழுதி வச்சிருக்கானய்யா. அம்பத்தூரில் சொன்னேன் அந்த கதை ஞாபகம், பேசுன ஞாபகம் இருக்கா? திரு அருணுக்கு இந்த தகவலாம் தெரியுமான்னு தெரியலையே. இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அமெரிக்க துணை தூதரகம் புகார் அளிக்க எங்ககிட்ட ஆள் மாறாட்டம் பண்ணி ஒருத்தன் வாங்கிட்டான்னு தன்னோட பினாமியையே கைது செய்யக்கூடிய நெருக்கடிக்கு அருண் ஆளாக போகிறார். இது ஏற்கனவே அமெரிக்க துணை தூதரகத்துக்கு இந்த விசா ஃப்ராடு பற்றி மெயில் அனுப்பி ஆயிடுச்சு. யார் அனுப்பியது? யாராவது பொது நலன் கருதி யாராவது நான் தான். அதுவும் பொது நலன் தான். அண்ட் உங்களுக்கு நினைவிருக்கும், நாம் தொடர்ந்து என்கவுண்டர்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். முத்து சரவணன் என்கவுண்டர் பேசணும், ஞாபகம் இருக்கப்பா? முத்து சரவணன், சண்டே சதீஷ், அதுக்கப்புறம் அஜித்னு ஒரு பையன் டெல்லி போய் அரெஸ்ட். ஆமாம். முத்து சரவணன் என்கவுண்டர் நடந்தது 12/10/2023. அப்போ நான் பேசினேன். எனக்கே நண்பர் தான் இதை அறிமுகப்படுத்தினார். முத்து சரவணன் என்கவுண்டரில் தலையிட்டது விநாயகம். ஒரு லேண்டு பஞ்சாயத்துக்காக நடந்ததுன்னு சொன்னேன்ல, அந்த லேண்டு பஞ்சாயத்தில் விநாயகம் ஒரு சைடு, முத்து சரவணன் இன்னொரு சைடு. அப்போ அருண் ஏடிஜே லெண்டோ. அருண் கமிஷனரான பிறகு 2வது என்கவுண்டரு காக்காத்தோப்பு பாலாஜி என்ற என்கவுண்டர் நடந்தது தெரியுமா? இந்த என்கவுண்டர் நடந்தது 18/9/2024. அருண் கமிஷனர் பிறகு நடந்த என்கவுண்டர். காக்காத்தோப்பு பாலாஜியோட முதல் தொழில் ஆயில் பிஸ்னஸ். கிட்டத்தட்ட ரிட்டையர் ஆகிட்டார், ஆனால் ஆயில் பிஸ்னஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்தார். விநாயகத்துக்கு காம்படிட்டர்ன்றதுக்காக காக்காத்தோப்பு பாலாஜி வாஸ் கில்ட் இன் அன் என்கவுண்டர். முத்து சரவண என்கவுண்டரில் 25 லட்சம் கைமாறி இருக்குன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆமாம், மதுரை போய் மாற்றிட்டு வந்தாங்க. இப்போது எப்படிப்பட்ட அதிகாரியை சென்னை மாநகர ஆணையராக முதல்வர் வைத்திருக்கிறார் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளோ நாளாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரி கூப்பிட்டு இந்த பைக்கு தூக்குற வேலைலாம் செய்ய மாட்டாங்கப்பா. நல்லா யோசிச்சு பாரு. இது சில்லறத்தனம் இல்லையா? ஃபஸ்ட்டு பொய் கேஸ் போட மாட்டாங்க. பொய் கேஸ்லாம் போட்டுட்டு முடிஞ்சதை முயற்சி செஞ்ச. இந்த மாதிரி சின்ன பசங்க பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பைக்கை தூக்குறதெல்லாம் அதிகாரி செய்ய மாட்டாங்க. கூடுதலாக இன்னொரு தகவலை சொல்கிறேன். இதை விசாரிக்கும் போது தான் இந்த தகவல்கள் எல்லாம் வந்தன. அந்த தேனியில் அப்பியராகலன்னு தேனிக்கோட்டை வாரண்ட்டில் கைதான இல்லை? ஆமாம். கௌதமை பற்றி பேசியதற்காக நடந்த கைது அது. வாரண்ட் தேனிக்கோட்டை இஷ்யூ பண்ணாலே என்ன அரெஸ்ட் பண்ணது யார்? தேனாம்பேட் போலீஸ். ஏற்பாடு திருடன் ஆரோக்கிய ரவீந்திரன், தேனாம்பேட்டை ஏசி. கரெக்டா? யார் கண்ட்ரோலில் இருக்குது தேனாம்பேட்டை? அருண். கைது பண்ணி கொண்டு போய் மதுரை பிரிசனில் வச்ச உடனே 2 கேஸ் போட்டது யார்? சிட்டி போலீஸு. கௌதம் பற்றி பேசியதற்காக கௌதம் வெளியில் போய் என்னை பற்றி பேசினவன் என்ன கதிக்கு ஆளாக இருக்கான் பாருன்னு கௌதம் பெருமையோடு சொல்லியிருக்கிறார்.
விநாயகத்துக்கிட்ட. எப்படிப்பட்ட முழுக்க முழுக்க அருணுக்கு ரவுடிகளோடு சகவாசம் என்கிறார்கள். அருண் வந்து சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி ஆவதற்கு முன்பாக சிவில் சப்ளை சிஐடியில் ஏடிஜிபியாக இருக்கார். அப்போதே இவரை அணுகுகிறார்கள். சார் இந்த மாதிரி நீங்கள் தான் வந்துட்டீங்களே ஆயில் கஷ்டம். ஏன்னா அவங்களோட வேலை அடல்ட்ரேஷனை தடுக்கிறது. சொல்லும்போது அருண் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இப்போ தான் இந்த போஸ்ட்டுக்கு வந்திருக்கேன், இன்னும் அடுத்தடுத்து நல்ல போஸ்ட்டுக்கு போவேன், அப்போ பண்ணுங்கள் இப்போ பண்ணாதீங்க. ஸோ அருண் ஏடிஜி எல்என்டோ ஆன உடனே இதெல்லாம் வருது. அருண் இந்த ரவுடிகளுக்காக என்கவுண்டர் செய்கிறாருன்னா பார்த்துங்க. எப்போ சொன்னோம் நம்ம 25 லட்ச ரூபா அதில் இன்வால்வ்டுன்னு, அருணுக்கு ரோல் இருக்குன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த சென்னையோட புறநகரில் ஃபுல்லாகவே என்கவுண்டர் நடக்கும். ஞாபகம் இருக்கா? சோட்டா வினோத் 2 பேரும் ஹோட்டலில் தங்கியிருந்தாங்கல்ல, ஹோட்டல்லேருந்து பிடிச்சிட்டு வந்து என்கவுண்டர் பண்ணாங்க. அதன் பிறகு வந்து இங்கே ஸ்ரீபெரும்பூர் பக்கத்தில் வந்து ஒரு என்கவுண்டர் நடந்துச்சு. போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி வெட்டுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது போய் பிடிச்சிட்டு போய் சுட்டாங்க. இல்லை ஏதோ திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து அவரும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் போனாங்க. அவரை மட்டும் போய் பிடிச்சிட்டு வந்து தனியாக என்கவுண்டர் பண்ணதா சொல்லுவாங்க. அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, சோட்டா வினோத் தான் ஞாபகம் இருக்குது. அருண் ஐபிஎஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு கூலிப்படை தலைவன், புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு எந்த ஆஃபீஸரும் இதை பண்ணதில்லை, ஞாபகம் இருக்கா? இது எவ்வளோ சைல்டிஷ் பிரசாத் பைக்கு தூக்குறது. யாராவது ஒரு படித்த ஐபிஎஸ் அதிகாரி, ஒரு சீனியர் லெவலில் இருக்க ஐபிஎஸ் அதிகாரி இதை செய்வாங்களா? சார் நம்ம தொடர்ந்து வந்து என்கவுண்டர் தப்புன்னு பேசிகிட்டு இருக்கோம். பட் இப்போ பேசும்போது என்ன தோணுதுன்னா, இவங்களுக்கு தேவையானவங்களை வாழ வைக்கிறதுக்காக என்கவுண்டர் பண்ணுறாங்க. பொதுவாக என்கவுண்டரை ஒரு சில மக்கள் ஆதரிப்பாங்க. என்ன காரணம்னா, ரவுடிங்க சாவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வழியில் கூட அது ஓகே தான் போல இருக்குது. ஆனால் ரவுடிசத்தை மேலும் ஊக்குவிக்க அதிகாரிகளோட துணையோட மேலும் அது வளர்றதுக்கு தான் இப்போ இவங்க பண்ணுற என்கவுண்டர்லாம் நடக்குது. கூலிப்படை செய்கிற வேலைம்மா. கொரட்டூர் விநாயகத்துக்கிட்ட பணம் வாங்கிட்டு முத்துசரவனை கொல்றதுக்கு பேர் கூலிப்படை. மும்பையில் இது மாதிரிலாம் நடந்திருக்கு. என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் என்று நினைக்கக்கூடிய ஆட்கள் தாவூதுகிட்ட இருந்து சோட்டாராஜன் ஆளை போடுறது, சோட்டாராஜன் பணம் வாங்கிட்டு தாவூத் ஆளை போடுறதெல்லாம் நடந்திருக்கு. சினிமாவே வந்திருக்கு. அதற்கு பிறகு அந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டுகள் மீது மும்பை ஆன்டி கரப்ஷன் பியூரோ சொத்து குவிப்பு வழக்கு போட்டு கன்விக்ட் ஆகிருக்காங்க. நிறைய அது பற்றி திரைப்படங்கள் வந்திருக்கு. இப்படி தான் போய் முடியும். என்கவுண்டர்ன்றது இயல்பாக ரவுடி ஒன்று வெட்டினா சுடுறது. இவங்க பண்ணுறது என்கவுண்டரா? கொலை. நான் எப்போலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் அருணை பற்றி. எங்கே வந்து முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இப்படி தான் போய் முடியும். துணிச்சல் வருது இல்லை. ஆனால் ஒரு ஆள் மாறாட்டம் பண்ணுறவன் பேரில் சொத்தை எழுதி வச்சுட்டாருப்பா. இப்போ அவர் தானே கமிஷனரு, திரும்ப வாங்கிக்கிட்டு அவருக்கு மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதான், இல்லை அமைதியாக விட்டுற வேண்டியது. அந்த கௌதம் கிட்ட அருணை பற்றி எத்தனை ரகசியங்கள் இருக்கிறது என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் நினைப்பது போல் அத்தனை எளிது கிடையாது. இந்த மாதிரி 2ஆம் நம்பர் வேலை பார்க்குறவன், மார்வாடிக்கே 8 மார்வாடிக்கு விபூதி அடிச்சவன், அம்மா எவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் பாருங்கம்மா. ஜெயிலேருந்து வெளியில் வந்து 8 கேஸையும் காசை கொடுத்து முடிச்சு 12 கோடி செட்டில் பண்ணியிருக்காரு. காசை கொடுத்து முடிச்சு அப்பா பேரை மாற்றி, தான் பேரை மாற்றி, டேட் ஆஃப் பர்த்தை மாற்றி, புது பேரில் பாஸ்போர்ட் வாங்கி அமெரிக்கன் விசாயா. இன்னொன்று 12 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணாருன்னு தெரியல. கௌதமோட மெயின் தொழில் பவுடர். சொல்ல நினச்ச நல்ல வேலையும் அப்படி பவுடர். என்ன பவுடர் சார்? மெத்தப்பட்டமினா இல்லை கொக்கைனா? கோக் இல்லை பான்சா. கோக்கு. கௌதம் இஸ் ஒன் ஆஃப் தி மெயின் ஹோல்சேல் டீலர்ஸ் இன் சென்னை. அஜய்க்கு சப்ளையரே கௌதம். பலருக்கு இது தெரியாது. இங்கே கேட்ட கேள்வி கரெக்டாக இதே தான் நானும் கேட்டேன். எப்படி சார் 12, 10, 5 வருஷம் 6 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வந்தோம், எப்படி இவ்வளோ அமௌண்ட்டை செட்டில் பண்ண முடியும் மார்வாடிங்களுக்கு? அதுவும் 8 கேஸு. இந்த ஒரு கேஸ்லேயே 3.38 crores. இன்ட்ரெஸ்ட் கேட்பாங்க மார்வாடிக்கு, தெரியல விடமாட்டாங்க, வட்டியை கரெக்டாக வாங்குவாங்க. அப்போ ஒரு கேஸில் 5 கோடின்னு வச்சுக்கினாலும் 8 கேஸில் எங்கே என்னாச்சு? எப்படி சார்னு கேட்கும்போது ஹீ இஸ் தி ஹோல்சேல் சேலர். யார் கூட தொழில் பண்ணிகிட்ருக்காரு அருண் தெரியுதா? இப்போ சார் திரு சீமான் அவர்கள் பேசினார், ஓகேவா? அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, பிரசாத் மட்டும் இவங்களுக்கு மட்டும்தான் வித்தாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இது வந்து பிரசாத் தான் ஸ்ரீகாந்துக்கு இந்த பழக்கத்தையே உண்டு பண்ணது அப்படின்னு தான் ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. இந்த 2 பேருக்கு மட்டும் தான் விற்றுருக்காருன்னா பிரசாத் வந்து நஷ்டத்தில் தானே இயங்கிட்டு இருந்திருக்கணும். ஆமாம், கடும் நஷ்டம். அரசு இழப்பீடு தர வேண்டும். இதில் இவர் அஜய் பிரசாத்துக்கே சப்ளையர் நிலைமையில் கௌதம் என்கிறார்கள். எப்படி டிபார்ட்மெண்ட் எப்படி போயிருக்கு பார்த்தீங்களா? தெரியுதா?
இது நம்ம தொடர்ந்து முத்துசரவணன் என்கவுண்டரில் சொல்லும் போதே இன்டெலிஜென்ஸ் விசாரிச்சிருந்தா கண்டுபிடிச்சிருக்காங்கல்லப்பா. சார் ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட கொலை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரே ஒரு கட்சி தான் இதுக்கு காரணம்னு சொல்லப்படுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கட்சி இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. திமுக மட்டும் இதுக்கு காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் சார் இந்த போதை விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு கட்சி வெளியே வருது. அதை போதை அப்படின்னாலே வந்து ஒரு கட்சி அப்படின்னாங்க. இப்போ எல்லா கட்சியும் உள்ளே சேர்த்து திரும்ப அதையும் நியூட்ரல் பண்ணிட்டாங்க சார். அருணையே நீங்கள் விசாரணை அதிகாரியாக சிட்டி போலீஸ் கண்ட்ரோலில் இது இருந்துச்சுன்னா எப்படிமா கரெக்டாக நடக்கும்? குறைஞ்சது கிரைம் பிரான்ச் சிஐடிக்கு மாற்றணும். இல்லைன்னா இன்னொன்று இது மாதிரியான ட்ரக்ஸ் இண்டிகேட்ஸை யூ ஷுட் சேஞ்ச் இட் டு ட்ரான்ஸ்ஃபர் தி கேஸ் டு சிபிஐ. ஏன்னா பல்வேறு மாநிலங்கள் சம்மந்தப்பட்டிருக்கும், சமயத்தில் வெளிநாடுகளும் சம்மந்தப்பட்டிருக்க பாசிபிலிட்டி இருக்குது. டெரரிஸ்ட் குரூப் சம்மந்தப்பட்டிருக்கலாம். அருண் இப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அருணை கமிஷனராக வச்சுருந்தீங்கன்னா எப்படி நடக்கும் இந்த விசாரணை? ஒன்று அருணை மாற்றுங்க, இல்லை விசாரணை மாற்றுங்க. அப்போது தான் உண்மை வெளியே வரும். சரிங்க சார், இந்த அரசியல் நிறைய விஷயங்கள் பேசினா ரொம்ப நன்றி. உங்கள் கருத்து. நன்றி சார்.